World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் சனிக்கிழமை என்று நாம் ஒரு நல்வாழ்வு சம்பந்தமாக வகுப்புகள் எடுக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பிஸ்னஸ் சக்ஸஸ் கிளாஸ், தொழிலில் நிரந்தர வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வெல்னஸ் வகுப்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாருமே ஏதாவது ஒரு பிஸ்னஸை பண்ணி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியுதா அப்படின்னா எல்லாராலையும் பிஸ்னஸ் பண்ண முடியல. ஒரு சில பேர் ஜாபுக்கு போய் தான் சம்பாதிக்கிற சூழல் இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் பண்ண முடியுதா, கண்டினியூவாக ஒரு 25 வருஷம் 50 வருஷத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸை கொண்டு போக முடியுதான்னு கேட்டால் ஒரு சில பேரால் கொண்டு போக முடியல. அதில் நிறைய தோல்வி அடைஞ்சு நஷ்டமாகி அந்த பிஸ்னஸை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தொழில் பண்ணுறதுக்குன்னு சில அமைப்புகள் இருக்குது, அந்த தொழில் பண்ணுறதுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வகுப்பு தான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கிளாஸ். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அந்த தொழிலை பற்றிய அடிப்படை அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தொழிலை பற்றிய அடிப்படை அறிவு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் ஒரு பேஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி எந்த ஒரு அடிப்படை அறிவும் தெரியாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்குள்ளே போனால் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு பேஸ் நாலேஜே இல்லாமல் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு போனால் அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. அப்போ எந்த ஒரு தொழிலுக்குமே ஒரு அடிப்படை அறிவு அப்படிங்கிறது முக்கியம். அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு பேஸ் நாலேஜாவது அதில் இருக்கணும். நீங்கள் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு பேஸ் நாலேஜ் இருந்தால் போதும். அது தான் முதல் பாயிண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, அடுத்தது நமக்கு அடிப்படை அறிவு எல்லா தொழிலையுமே இருக்குது சார். எனக்கு எல்லா தொழிலுமே ஒரு பேஸ் நாலேஜ் இருக்குது, எல்லா தொழிலை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த நாலேஜை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ நான் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். முதல்ல அடிப்படை அறிவு அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். ரெண்டாவது, ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் நாம் என்ன மாதிரியான தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது. அப்போ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாதக ரீதியாக நம்ம என்ன மாதிரியான தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியுன்றது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு நிறைய டைப்ஸில் நம்ம இந்த விஷயங்களை சொல்லலாம். என்ன மாதிரி தொழில் பண்ணணும், எப்படிலாம் நம்ம அந்த தொழிலை ஜெயிக்க முடியும், அதில் வருமானம் எடுக்க முடியும், லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஜாதக ரீதியாக அந்த கான்செப்டை மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் 10ஆம் பாவம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிரகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேல் அதே ஜாதகத்தில் லக்ன புள்ளி என்ன விஷயத்தை சுட்டி காமிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் கிளாஸில் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா ஆஸ்பெக்ட்ஸ் அதுக்குள்ளே நமக்கு இருக்குது. அந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து நம்ம இதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை ஜாதக ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது இந்த ஜாதகத்திலேயே ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்ல விதமாக போகுமா, அது எவ்வளோ நாளைக்கு போகும், ஒரு 10 வருஷம் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ண முடியாது, இல்லை நீங்கள் வர ஒரு 5 வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை தசாபுக்தியும் கோச்சாரமும் டிசைட் பண்ணும். தசாபுக்தியும் கோச்சாரமும் டிசைட் பண்ணும். அப்போ இந்த கான்செப்டெல்லாம் வச்சு என்ன பண்ணலான்னா, ஜாதக ரீதியாக எந்த துறையில் நம்ம தொழில் செய்யலாம், அந்த தொழிலை எவ்வளோ நாள் தொடர்ச்சியாக செய்யலாம், அந்த தொழில் மூலிமா நமக்கு நிரந்தர வருமானம் லாபம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத முழு தகவலையும் இதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக
ஜோதிடம், ஜாதகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தொழிலை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த தொழிலுக்குன்னு ஒரு இடத்த சூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலை ஆரம்பிக்கும் போது அந்த பிளேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் என்னென்னு சொல்லுவோம், பிளேஸ் கர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ பிளேஸ் கர்மா மூலிமா அந்த தொழில் எப்படிப்பட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தொழிலை பற்றி நாலேஜ் இருக்கும், ஜாதக ரீதியாகவும் என்ன தொழில் பண்ணலான்னு முடிவெடுத்துருவீங்க, எந்த துறையில் தொழில் பண்ணலான்னு முடிவெடுத்துருவீங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த தொழிலை நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதும் தெரிஞ்சிடும். அப்படி அதில் பிரச்சனை இருந்தால் அதுக்கு பரிகாரமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த துறையில் தான் தொழில் பண்ண போகிறோன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அந்த தொழில் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல, அதுதான் இடத்தை தேர்வு செய்வதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்தை எப்படி தேர்வு பண்ணுறது, அதுக்கு பேர் தான் பிளேஸ் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிளேஸ் கர்மா மூலிமா எந்த இடத்துல நம்ம தொழில் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்டை இந்த பிளேஸ் கர்மா மூலிமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்போ யாருக்கு என்னென்ன மாதிரி இடங்களை தேர்வு பண்ணணும், எந்தெந்த இடத்துக்கு பக்கத்தில், இப்போ பேர் ஸ்கூல் பக்கத்தில் சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, காலேஜ் பக்கத்தில் அவங்க பிஸ்னஸ் ஆஃபீஸ் இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு சுடுகாடு பக்கத்தில் தொழில் பண்ணி ஜெயிப்பாங்க. அப்போ யாருக்கு எந்தெந்த இடத்துக்கு பக்கத்தில் பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றி அடைய முடியுங்கிறத இந்த பிளேஸ் கர்மா மூலிமா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸோட செயல்பாடுகள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷனை பண்ணணுன்னா அதுக்கு ரொம்ப ட்ரம்ப் கார்டாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், நம்ம தேர்வு பண்ணக்கூடிய வேலையாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு தொழிலில் இப்போ தொழிலுடைய ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த செயல்பாடுகள், அந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிக ட்ரம்ப் கார்டாக முதுகெலும்பாக இருக்கக்கூடியவங்களே அந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயீஸ் தான். அப்போ அந்த எம்ப்ளாயீஸை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. இப்போ எம்ப்ளாயீஸ் வந்து சூஸ் பண்ணும்போது எல்லாருமே அவங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரி திறமைகள் இருக்குது, அவங்கள்ட்ட எப்படி ஒர்க்கு கொடுக்கணும், அவங்கள்ட்ட எப்படி ஒர்க்கு வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக நமக்குன்னு ஒரு பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் படி நாம் இந்த எம்ப்ளாயீஸை வந்து நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கான தகுதி உள்ளவர்களை நம்ம தேர்வு பண்ணி வேலை கொடுத்து வேலை வாங்கணும். அப்போ தான் அது ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும். அதே சமயத்தில் ஜாதக ரீதியாகவும் எம்ப்ளாயீஸோடைய நட்சத்திரம் என்ன, எம்ப்ளாயீஸ் என்ன மாதிரி நமக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, அவங்களோட பேசிக் ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எம்ப்ளாயீஸை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தொழில் கரெக்டாக வரணும். ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் டீம் அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே வந்து மார்க்கெட்டிங் வேணும். அவங்க கரெக்டான சேல்ஸை கொண்டு போகணும், சேல்ஸை எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்கிறத எப்படி பண்ணணும், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. அதை எப்படிலாம் பண்ணால் அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்என்டின்னு சொல்லுவாங்க. ஆர்என்டி அப்படிங்கிறது எந்த ஒரு கம்பெனிக்குமே வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அதை வந்து ஆர்என்டின்னு சொல்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்காக ஒரு புள்ளியலாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம், அந்த மார்க்கெட்டிங்கில் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸில் பணம் எடுக்க முடிஞ்சுது, மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், நமக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதேமாதிரி இந்த தொழிலில் வேறு என்னெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக கொண்டு வரலாம், நியூ ப்ராடக்ட்ஸ் எப்படி கொண்டு வரலாம், நியூ சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்க நியூ சர்வீஸை மக்களுக்கு பயன்படுற மாதிரி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் மூலிமா நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறமேல் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடந்தாலும் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸில் வரக்கூடிய மணியை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியணும். அதுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு, ஒரு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்கள போட்டு, ஒரு ஆடிட்டரை போட்டு ப்ராப்பராக அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணும்போது நம்ம நிச்சயமாக வந்து அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை பிஸ்னஸ்க்காக திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம்,
ஒரு பாசிவ் இன்கம் பண்ணலாம், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், இப்படி எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியும். அதுக்கு ப்ராப்பராக அந்த பிஸ்னஸ்க்கு மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேலு ஒரு பிஸ்னஸில் ரிஸ்க் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஜாதகிரியாக பார்க்கும்போது எந்த டைமில் லாபம் வரும், எந்த டைமில் நம்ம கொஞ்சம் பணம் நெருக்கடிகள் வரும், எப்போ நாம் நஷ்டம் அடைவோம், இப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடம் சொல்லிடும். அப்படி சொல்லும்போது அந்த ரிஸ்க் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த ரிஸ்க்கை எப்படி நிர்வாகம் செய்வது, அதுக்கு பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறது. அப்போ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்களை ஒரு ஜோதிடரையோ அல்லது ஒரு ஜோதிடம் தெரிஞ்சவங்களையோ நம்ம கூட வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த அட்வைஸை வாங்கிக்கிட்டு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமாக போகாத அளவுக்கு நம்ம கம்பெனியை ரொம்ப ஃபால் டவுன் ஆகாத அளவுக்கு காப்பாற்றுற மாதிரி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கிட்டால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய முடியும். அப்போ இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இந்த கான்செப்டில் இருக்குது. அப்போ தொழிலில் நிரந்தர வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற செஷனில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனீங்களோ, யாரெல்லாம் 2-3 பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு வகுப்பாக இது இருக்கும். பிஸ்னஸ்னால் இதுதான் அப்படிங்கிறத மிக தெளிவாக அதை கொஞ்சம் வெல்னஸாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவல்கள்லாம் கொடுத்து சிறந்த ஒரு பயிற்சியை கொடுக்க போகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 12/9/2026 சனிக்கிழமை மாலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடக்க போகுது. இதற்கான கட்டணம் ரூ. 999. விருப்பம் இருக்கிறவங்க முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.